ஒரு ஊர்ல பிரமிளா அப்படிங்கிற ஏழை தாய் இருந்தாங்க. பிரமிளாவுக்கு ராஜி அப்படிங்கிற பொண்ணும் இருந்தா. பிரமிளா ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பாத்திரம் கழுவுறது, எல்லாரும் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் டேபிள துடைக்கிறது, இப்படிப்பட்ட வேலைங்க. அப்படி நாள் பூரா வேலையை பார்த்துட்டு நைட்டாக ஆரம்பிச்சதும் அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்படி வீட்டுக்கு வரும்போது ரெஸ்டாரண்ட்ல மீந்து போன சாப்பாடு, குழம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவாங்க. அம்மா, நீ ரெஸ்டாரண்ட்ல தானே வேலை பாக்குற, அப்படின்னா அங்க சிக்கன்லாம் இருக்கும்ல, எனக்கு ரொம்ப நாளா சிக்கன் சாப்பிடணும் போல இருக்கு. நாளைக்கு வரும்போது எனக்காக கொஞ்சம் சிக்கன் எடுத்துட்டு வரியா? தினமும் இந்த சாம்பாரை சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் மறுத்து போச்சுமா. சரி செல்லமே, நாளைக்கு வரும்போது உனக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கனை நான் எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு இத சாப்பிட்டு படுமா அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துட்டு வந்த சாம்பார் சாப்பாட குழந்தைக்கு கொடுத்தாங்க. அவ சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிற சாப்பாட்டை அவங்களும் சாப்பிட்டாங்க. மறுநாள் ரெஸ்டாரண்ட்ல இருந்து வீட்டுக்கு திரும்ப வரும்போது அந்த முதலாளி கிட்ட, சார், என் பொண்ணுக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். நேத்து வாயை திறந்து எனக்கு சிக்கன் வாங்கிட்டு வாமான்னு சொன்னான். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சோண்டு சிக்கன் குழம்பு எனக்கு கொடுக்குறீங்களா? என்ன, சிக்கன் குழம்பு வேணுமா? போனா போகுதுன்னு மிச்சம் இருக்கிற சாம்பார் சாதம் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புனா சாப்பிட்டு திமிர் ஏறிடுச்சா? சாப்பிட சாப்பாடு கூட இல்ல அப்படின்னு நீ கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனாலதான் உனக்கு இங்க நான் வேலை போட்டு கொடுத்துருக்கேன். தேவையில்லாததெல்லாம் என்கிட்ட வந்து பேசக்கூடாது. சார், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சிக்கன் வேணும்னு கேட்டது எனக்கு இல்லை சார், என் பொண்ணுக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொடுங்க சார், நாளைக்கு கேட்க மாட்டேன். சிக்கன் இல்ல, ஒன்றும் இல்லை. வேணும்னா மீந்து போன அந்த சாப்பாடை எடுத்துட்டு போ. அப்படி இல்ல அதுவும் இல்ல. பாவம் பிரமிளா எதுவும் செய்ய முடியாம ரொம்ப கவலையா மிச்சம் இருந்த அந்த சாம்பார் சத்தத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தா. அம்மாவுக்காக காத்துக்கிட்டு இருந்த ராஜி அம்மாவை பார்த்ததும் வேக வேகமா அவங்க பக்கத்துல போனா. அம்மா, சிக்கன் குழம்பு எடுத்துட்டு வந்தியா? உனக்காக நான் எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? அப்படின்னு அம்மா கையில இருந்த பைய முழுசா தேட ஆரம்பிச்சா. ஆனா அதுல எங்கேயும் சிக்கன் இருக்கல. எப்பவும் போலவே சாம்பார் சோறு தான் இருந்துச்சு. போமா, நான் உன்கிட்ட பேச மாட்டேன். எவ்வளோ ஆசையா நான் உன்கிட்ட சிக்கன் குழம்பு கேட்டேன், ஆனா நீ எடுத்துட்டு வரலையே அப்படின்னு அம்மா கிட்ட பேசாம உம்முன்னு போய் ஒரு மூலையில உக்காந்துக்கிட்டா. என்ன மன்னிச்சிடுமா, இன்னைக்கு ஏதோ வேலை அதிகமா இருந்ததுல நான் மறந்து போயிட்டேன். நாளைக்கு உனக்காக நான் கண்டிப்பா எடுத்துட்டு வரேன். உண்மையா? உண்மைதான்டா தங்கமே. அம்மா, பொய் சொல்லக்கூடாது. சரிம்மா அப்படின்னு சொன்னதுனால ராஜி சரி அப்படின்னு சொல்லி அந்த சாம்பார் சாப்பாடு சாப்பிட்டா. அம்மா, நானும் ஸ்கூலுக்கு போக போறேன். என் வயசு பசங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கிறாங்க. நம்ம ஊர்ல கவர்மெண்ட் ஸ்கூல் எதுவும் இல்லையேம்மா. பிரைவேட் ஸ்கூல்ல பணம் கட்டி படிக்க வைக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை. தினமும் நாம 3 வேளை சாப்பிடுற சாப்பாட்டுக்காகவே நான் தினம் எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம நிலைமை கொஞ்சமா சரியானதுக்கு அப்புறம் உன்னை நான் படிக்க அனுப்புறேன் அப்படின்னு அவங்க பொண்ண சமாதானப்படுத்தினாங்க. அப்படியே நாட்களும் நகர்ந்துச்சு. ஒவ்வொரு நாளும் ராஜி சிக்கன் குழம்புக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது. ஆனா அம்மா சாம்பார் சாதம் எடுத்துட்டு வருது. ராஜி கோச்சுக்கிறது, பிரமிளா அவளை கொஞ்சிறது, இப்படி நடந்துகிட்டே இருந்துச்சு. இனிமே பொண்ணை ஏமாத்தக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு நாள் பிரமிளா அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட போய் பணத்தை கொடுத்து சிக்கன் குழம்ப வாங்கிக்கிட்டா. அந்த பணம் அவ வேலைக்கு போறதுக்காக தினமும் பஸ்ல போறதுக்கும் வரதுக்கும் வச்சுக்கிட்டு இருந்த பணம் அது. கொஞ்ச நாள் அவ பஸ்ல வராம நடந்தே வந்து அந்த பணத்தை எடுத்து வச்சு சிக்கன் குழம்ப வாங்கிட்டு வந்தா. சிக்கனை பார்த்ததும் ராஜி ரொம்ப சந்தோஷப்பட்டான். அன்னைக்கு நைட்டு ராஜி சிக்கன் குழம்புல திருப்திய சாப்பாடு சாப்பிட்டா. பாவம், காலுக்கு செருப்பு கூட போடாம வெறும் கால்ல அவ்வளவு தூரம் நடந்து போயிட்டு வந்ததுனால கால் எல்லாமே கொப்பளமா ஆயிடுச்சு. ஆனாலும் கூட வலிய பொறுத்துக்கிட்டு எப்பவும் போலவே நடந்துகிட்டே வேலைக்கு போய் நடந்துகிட்டே வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தா. அன்னைக்கு அமாவாசை அப்படிங்கறதுனால ரொம்பவே இருட்டா இருந்துச்சு. அவ பொறுமையா அடி மேல அடி எடுத்து வச்சு நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவளுடைய கால்ல ஏதோ பட்டுச்சு. பிரமிளா கீழே விழுந்துட்டா. இருட்டுல பிரமிளா அந்த பொருளை தடவி பார்த்தா. ஏதோ பெரிய இரும்பு பொருள் மாதிரில தெரியுது. இத பழைய சாமான்காரனுக்கு வித்தோம்னா ஏதோ கொஞ்சம் பணம் கிடைக்கும். அப்போ கொஞ்ச நாள் வரைக்கும் சாப்பாட்டுக்கு எந்த கஷ்டமும் பட வேண்டியிருக்காது அப்படின்னு சொல்லி அந்த பொருளை தோள் மேல வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனா.
வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் லைட் வெளிச்சத்துல அது என்ன அப்படின்னு பார்த்தா. அப்பதான் அது ஒரு மிஷின் அப்படிங்கறது பிரமிளாவுக்கு புரிஞ்சுது. அதுல ஒரு பவர் பட்டன் கூட இருந்துச்சு. பிரமிளா உடனே அந்த பவர் பட்டனை அழுத்தினா. அப்ப உடனே அந்த மிஷின் பெரிய சத்தத்தோட அதுக்குள்ள இருந்து வேக வச்ச கோழிங்க ஒன்னொன்னா வெளியே வர ஆரம்பிச்சது. அத பார்த்து அம்மா பொண்ணு 2 பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்படின்னா இது ஒரு மேஜிக்கல் சிக்கன் மிஷினா அப்படின்னு சொல்லி அம்மா பொண்ணு படுற சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. செல்ல பொண்ணே, இன்னையில இருந்து நமக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நமக்கு நல்ல நாள் பிறந்துருச்சு. இனி உனக்கு பிடிச்ச சிக்கன் குழம்ப நீ தினமும் கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அம்மா பொண்ணு 2 பேரும் வறுத்த அந்த சிக்கன் பீஸ நல்ல திருப்தியா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பிரமிளாவுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யற எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஹோட்டலுக்கு எதிரிலேயே அவ ஒரு சின்னதா ஒரு வண்டி வச்சு அவளும் ஒரு கடைய ஆரம்பிச்சா. அத பார்த்து அந்த ரெஸ்டாரண்ட் முதலாளி ஆச்சரியப்பட்டான். சாப்பிட சாப்பாடு கூட இல்லாத இந்த பிரமிளா எனக்கு போட்டியா வியாபாரம் ஆரம்பிக்கிறாளா? இந்த வியாபாரத்தை அட்ரஸே இல்லாம ஆக்கிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். ஆனா கொஞ்ச நாள்லயே பிரமிளாவோட வியாபாரம் நல்ல பெருசா ஆயிடுச்சு. அவளுடைய ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற கோழி குழம்பு ரொம்ப சுவையா இருக்கிறதுனால கஸ்டமர்ஸ் எல்லாருமே பிரமிளா ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த முதலாளியோட வியாபாரம் முழுசா நஷ்டமாயிடுச்சு. பிரமிளா நிறைய பணத்தை சம்பாதிச்சு அந்த பணத்தை வச்சு தன்னுடைய பொண்ண பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சா. அவங்க வாழ்க்கையில கஷ்டம் எல்லாம் போய் சந்தோஷம் மட்டும்தான் வந்துச்சு. அம்மா பொண்ணு 2 பேருமே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. Thanks for watching.